டிடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் அதன் கள நிலவரம் குறித்து நாம் ஆய்வு செய்து அதை உங்கள் முன்வைக்கிறோம். யாருக்கு ஆதரவு, யாருக்கு எதிர்ப்பு இருக்குது, தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது, பெண் வாக்காளர்கள் எப்படி நினைக்கிறாங்க, இளைஞர்களுடைய வாக்கு யாருக்கு, அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது, திமுகவிற்கு மக்களின் ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கிறது, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு மக்களிடம் ஆதரவு இருக்கிறதா, நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்குமா, இப்படி நம்முடைய கள ஆய்வில் பல தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அதைத்தான் உங்கள் முன் வைக்கிறோம். அந்த வகையில் நாம் இப்பொழுது எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி எது அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பொன்னேரி. இது ஒரு தனி தொகுதி. இங்கே மொத்த வாக்காளர்கள் 2,48,000 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் 1,21,000, பெண் வாக்காளர்கள் 1,27,000, சற்று அதிகமாக இருக்காங்க. பாராளுமன்றம்னு பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வருது. நகராட்சி பொன்னேரி, பேரூராட்சி மீஞ்சூர் இருக்குது, அத்திப்பட்டு, புலிக்காடு, அதுவும் புலிக்காடு பேரூராட்சி, அனுப்பம்பட்டு கிராம பஞ்சாயத்திற்கு கவரப்பேட்டையே இருக்கிறது. மிக முக்கியமான பகுதிகள் இருக்குது. இங்கே பல்வேறு சமூகத்தினர் இருக்காங்க. இவங்க யாருக்கெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கள ஆய்வு சொல்ல இருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் துரை சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் 94,000 சொச்சம் வாக்குகள் பெற்று அவருக்கு அடுத்து பி பலராமன் அதிமுக வேட்பாளரை வெற்றி கொண்டார். மார்ஜின் பார்த்திங்கன்னா 9,689. அதே 2016 பலராமன் அதிமுகவை சார்ந்தவர், அவர் 95,000 வாக்குகள் பெற்றார். அவரை ஏற்று டிஎம்கேல அப்போ டாக்டர் பரிமளம் அப்படிங்கிறவங்க நின்னாங்க. பாமக தனியாக நின்னது. பாண்டியன் என்பவர் களம் கண்டார். மார்ஜின் அதில் பார்த்திங்கன்னா 19,336 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகவே அதிமுகவும் இங்கே வலுவாகத்தான் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. கள நிலவரம் இப்பொழுது யாருக்கு சாதகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நமக்கு சொல்வதற்கு நம்மோடு இணைகிறார் மோகனகிருஷ்ணன். வணக்கம் மோகனகிருஷ்ணன். வணக்கம் சார். நீங்கள் இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு எந்தெந்த பகுதிகளில் உங்களுடைய கள ஆய்வு நடந்தது? பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நாம் கள ஆய்வு செய்த பகுதிகள் பூங்குளம், மெஞ்சூர், செலியம்பேடு, மங்கேடு, கீழ்ப்பாக்கம், கல்லூர், அண்ணாமலையஞ்சேரி, அதே மாதிரி சிறும்பாக்கம், பழவேற்காடு, காஞ்சிவாயில் போன்ற பல்வேறு கிராமங்கள், பல்வேறு நகரப்பகுதிகளில் நாம் ஆய்வு செய்திருக்கிறோம். இதில் கவரப்பேட்டை இது போன்ற பகுதிகளெல்லாம் ஆய்வு செய்துள்ளோம். இந்த பகுதியில் பொன்னேரி சட்டமன்ற பகுதி என்பது சுமார் 35 வருடங்களாக ஒரு தனி தொகுதியாக விளங்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் ஆனது அதிக அளவில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தபோது மீனவர் சமுதாயமும், பட்டியலினத்தை சார்ந்த தலித் மற்றும் பழங்குடியினர் மற்றும் அருந்ததியினர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிக அளவில் இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் உள்ளனர். அதுக்கு அடுத்தபடியாக வன்னியர் சமுதாயம், யாதவர், நாயுடு, முதலியார் மற்றும் இது போன்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் பரவலாக விரிந்து இருக்கின்றனர். இந்த பகுதியில் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் எந்தெந்த பகுதியில் இருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் இருப்பாங்க? பழவேற்காடு, சிறுபாக்கம், பாக்கம், தேவம்பட்டு போன்ற பகுதிகள்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இதை அடுத்து பொன்னேரி, கவரப்பேட்டை இந்த பகுதிகளில் சில பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ப்ரொடாமினண்ட்டாக ஃபிஷர்மேன் அவங்களும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க. அதை அடுத்து முதலியார், வன்னியர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படிங்கிற அவங்க யார் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இப்போ பட்டியல் சமூகத்தினர் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? மீனவர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? மற்ற சமூகத்தினர் யார் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? சரி, இந்த பொன்னேரி தொகுதி பொறுத்தவரையும் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வேட்பாளர்கள் தனி தொகுதி என்பதாலே இந்த தனி தொகுதி சுமார் 35 வருடங்களாக உள்ளது. இதில் பெரும்பான்மையான சமூகமான முதலியார்கள், நாயுடு, ரெட்டியார், செட்டியார் போன்ற சமுதாயத்தினர்
வேற எந்த சமுதாயத்திற்கும் வாக்களிக்க முடியாத நிலைமையில் உள்ளனர். ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கூட கூறியுள்ளது, 10 ஆண்டுகள் தான் ஒரு சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஒரு ஊராட்சி மன்றாக இருந்தாலும் அது தனி தொகுதியாக கொடுத்து அங்கே நசுக்கப்பட்டுள்ள அந்த பட்டியலின சமூகத்தை முன்னேற்றுவதற்காக அது வழிவகுக்கும் என்று குறிப்பிடத்தக்கது. அது அரசியலமைப்பு சட்டமும் கூட. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லாதது ஒன்று இந்த பொன்னேரி பகுதியில் நடப்பதாகவும், அதுவும் சுமார் 35 வருடங்களாக, இந்த சட்டமன்ற தேர்தல் சுமார் 40 ஆண்டுகள் ஆகிவிடும் என்று நினைக்கிறேன். இந்த 40 ஆண்டுகளாக இந்த பகுதியில் தனி தொகுதியாகத்தான் உள்ளது. இது பொது தொகுதியாக மாற்றப்படவில்லை. இது மாற்றி அமைக்க வேண்டும் என்று பல்வேறு சமூகத்தினர் வாக்களிக்கவே வருவதே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வாக்கு சதவீதம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறீங்க. காரணம் என்னென்னா, இது பல ஆண்டுகளாக தனித்தொகுதியாக இருப்பதனால இப்போது மற்ற சமூகத்தினர் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை வாக்களிப்பதில், அப்படி தானே? ஆமாங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு பெண் வாக்காளர்கள் சற்று அதிகமாக தான் இருக்காங்க. இந்த ஆட்சி குறித்து உங்களுடைய கள ஆய்வில் அவங்க என்ன சொன்னாங்க? சரி, இந்த பகுதி என்பது சட்டமன்ற பொன்னேரி என்பது குறிப்பாக சொல்லணும்னா சில பகுதிகள் எல்லாமே விவசாயிகள், காஞ்சிவாயல், திருப்பாக்கம், பாக்கம், தேவம்பட்டு இது போன்ற பகுதிகள் எல்லாமே பார்த்தோம்னா விவசாயம் என்பது 100க்கு சுமார் 95% என்பது குறைந்துவிட்டது. காரணம் என்னவென்று கேட்டால், இந்த பகுதிகள் இறால் பண்ணைகள் அமைத்து அதிலிருந்து வரக்கூடிய உப்புத்தன்மை, நச்சுத்தன்மை என்பது ஆற்றில் ஏரியிலும் கலக்கப்படுவதால் அங்கே பூமி நிலத்தடி நீரானது பாதிக்கப்பட்டு பூமியினுடைய தன்மை என்பது மாறுபட்டு இதனால் விவசாயங்கள், அதாவது எந்த ஒரு வெண்டைக்காய், கத்திரிக்காய், பூக்கள் போன்ற பயிர்கள் எந்த ஒரு விவசாயத்தையும் பயிர்களையும் செய்ய முடியாத அவல நிலையில் உள்ளார்கள். இந்த பெண்களுக்கு அடிப்படை தேவை, அடிப்படை வசதிகள் என்பது எதுவும் அந்த அளவுக்கு கிடையாது. இவர்கள் கூறுவதாவது 100 நாள் வேலை, மகாத்மா ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ், அதாவது 100 நாள் வேலை என்பது தற்போது 150 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்பது கூறியுள்ளார். அந்த 100 நாள் வேலையில் தான் நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஜீவனாம்சம் என்பதை வழிநடத்தி வருவதாகவும், ஏனென்றால் இந்த பகுதிகளில் பெருமளவில் தொழிற்சாலைகள் கூட இல்லை. ஆகையால் அந்த விவசாயம் என்பது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து 100 நாள் வேலை அந்த மகாத்மா ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு வாழ்வாதாரங்கிறதே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தான் பெண்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க விவசாய கூலிகளாக இருந்தவங்க விவசாயம் செய்ய முடியாமல் இப்போ இந்த இது சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப தமிழக அரசுடைய திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், விடியல் பேருந்தாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவங்க பயனாளிகளாக இருப்பாங்க. அவங்க இந்த ஆட்சி குறித்து அப்போனா ரொம்ப சந்தோஷமாக தானே இருப்பாங்க. இந்த பகுதியில் பார்த்தோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி திருவேற்காடு முதல் பொன்னேரி வரை போக வேண்டிய இது பழவேற்காடு முதல் பொன்னேரி வரை இந்த போன்ற பல்வேறு மீஞ்சூர் இந்த மாதிரி எந்த ஒரு வழித்தடம் எடுத்துக்கினாலும் பொன்னேரிக்கு போய் சேரணும்ன்ற பட்சத்தில் இருக்கும்போது அந்த பொன்னேரியில் தேரடின்னு ஒரு இருக்குது. அந்த தேரடி பக்கத்தில் பழைய காலத்தில், அதாவது வெள்ளைக்காரர் காலத்தில் கட்டப்பட்ட சுரங்கம் ஒன்று உள்ளது. அந்த சுரங்கம் வழியாக தான் எந்த பேருந்தாக இருந்தாலும் சரி, அது கனரக வாகனம் இருந்தாலும் அல்லது காரோ அல்லது இருசக்கர வாகனம் எதுவாக இருந்தாலும் அந்த வழியாக தான் சென்று பொன்னேரி உள்ளே போயிட்டு பெரிய அளவில் போக்குவரத்து வரும். ஆனால் இந்த குறுகிய பாலத்தின் கீழ் செல்ல முடியாதனாலும் சிறிது மழை பெய்தால் கூட பெரிய அளவில் போக்குவரத்து பாதிக்கப்படுவதால் இந்த பகுதியில் மகளிர் விடியல் பேருந்து என்பது கிடையாது. அதே போன்று நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்தது தான், விவசாயிகளோ அல்லது அந்த கிராமத்தில் இருப்பவர் எங்கேனும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் தான் பேருந்துகளை பெருமளவில் பயன்படுத்துவார்கள். இந்த பொன்னேரி பகுதியில் தான் வேலைக்கு செல்லவே பெண்கள் வெளியே போவதற்கே வேலை இல்லை என்ற பட்சத்தில் மகளிர் பேருந்தை பயன்படுத்துவது குறைவாகத்தான் உள்ளது. அந்த திட்டம் அவர்களுக்கு பெரிய பலனும் கிடையாது. மகளிர் உரிமை தொகை 1000 இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் இப்பகுதியில் பலர் மீனவர்கள் சமுதாயம் என்பதாலே அவர்களுக்கு இருப்பு வீடு இல்லை, பட்டா நிலங்கள் இல்லை, ஆதார் கார்டு கூட இன்னும் சிலருக்கு இல்லை. ஆனால் வாக்கு அளிப்பதற்கு வாக்கு அடையாள அட்டை மட்டும் உள்ளது. சிலருக்கு ரேஷன் அட்டை இல்லை என்பதாலே குறிப்பாக இந்த பழவேற்காடு பகுதியில் உள்ள மீனவ சமுதாயத்திற்கு
ரேஷன் கார்டுகள் இல்லை. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே 1000 கொடுக்கப்படும். ஏனென்றால் இது ரேஷன் கார்டு வழியாகத்தான் நாங்கள் கொடுக்கிறோம். ஆதார் கார்டோ அல்லது வாக்கு அடையாள அட்டையோ இருந்தால் கொடுக்க மாட்டோம் என்று மறுப்பதால் பலருக்கு இந்த 1000 ரூபாய் என்பது கிடைக்காத நிலையில், அவல நிலையில் தான் உள்ளது. இந்த பகுதியில் இளைஞருடைய வாக்கு சதவீதங்கிறது எவ்வளோ இருக்கும்? அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த ஆட்சி குறித்து? சரி, இந்த பகுதியில் பார்த்தோம் சுமார் 20,000 30 முதல்ல 50,000 வரை இளைஞர்களுடைய வாக்கு என்பது உள்ளது. இளைஞர்கள் எல்லாருமே என்னன்னா அதிருப்தியில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன் அதிருப்தியில இருக்காங்கன்னா, அந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில பார்த்தவர்களும் மீனவர்கள் சமுதாயமா இருந்தாலும், தலித் சமுதாயம் இருந்தாலும், மற்ற எந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது மாணவர்கள் மாணவிகள் ஆந்திராவில் சென்றோ அல்லது தமிழ்நாட்டில் சென்றோ பல பட்ட படிப்புகளை படித்துள்ளனர். ஆனால் அவர்கள் படித்து தனக்கேற்ற வேலைகள் என்பது கிடைக்காமல் நாங்கள் இன்று இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த பொன்னேரி பகுதியில் இந்த 30,000 50,000 முதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சுமார் 10,000 இருந்து 25,000 இளைஞர்கள் வரை வெளிநாட்டில் சென்று அவர்கள் தங்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றனர். இந்த 25,000 இளைஞர்களும் வேலை செய்யாமல் வேலை திண்டாட்டம் அப்பகுதியில் இருப்பதால் பெரிய தொழிற்சாலைகளோ அல்லது தொழில் நிறுவனங்களோ அப்பகுதியில் இல்லை. அதே போன்று தற்போது பெரிய தொழில் நிறுவனம் என்று திருவேற்காட்டில் மீனவர்களை அழிக்கக்கூடியதாக உள்ளது. அது அதானி துறைமுகம் வர உள்ளது. அதற்கு இந்த திமுக அரசும் உடந்தையாக உள்ளது என்று மீனவர்கள் தரப்பிலும் அந்த இளைஞர்கள் தரப்பிலும் பெரிய குற்றச்சாட்டு வைக்கின்றனர். இந்த அதானி துறைமுகம் இல்லாமல் மாற்று ஏதாவது தொழிற்சாலைகள் அமைத்தால் தங்களுக்கு வாழ்வாதாரம் மட்டுமின்றி தாங்கள் வாழ்வதற்கும் ஒரு வலிய வகையாக இருக்கும் என்றும், இந்த அதானி துறைமுகம் மட்டும் வராமல் இருந்தால் சுமார் அங்கே இருக்கக்கூடிய 40,000 50,000 மீனவர்கள் குடும்பம் என்பது வாழ முடியும். இல்லை என்றால் அந்த துறைமுகம் வரும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை என்பது அடியோடு அழிந்துவிடும் என்று கண்ணீர் வடிக்கின்றனர் அப்பகுதி மீனவர் மக்கள். ஏற்கனவே இதே பகுதியில் காட்டுப்பள்ளி இருக்கிறது. அங்கே எல்என்டியுடைய இது இருக்குது. இங்கே அதானி துறைமுகம் இது பலருக்கு வேலை வாய்ப்பு தானே கொடுக்க போகுது. இதனால் மீனவர்கள் அச்சத்தில் இருக்காங்க. அது சூழியல் போராளிகள்னு சொல்கிறவங்க அவங்க கிளப்பி விடுற பிரச்சாரமா, இல்லை உண்மையிலேயே அந்த மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை இதனால்? துறைமுகம்னு ஒன்று வரும்போது துறைமுகத்திலிருந்து அந்த பழவேற்காடு ஏரியில் பல்வேறு கப்பல்கள் வச்சு தான் அந்த மீன்பிடி தொழிலாளர்கள் செய்து மீன் பிடித்து அவர்களுடைய வாழ்க்கை என்பது வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில் மீன்களை நம்பித்தான் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை இது பண்ணின்னு இருக்காங்க. ஆனால் துறைமுகம்னு ஒன்று வரும்போது அதில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் அல்லது கழிவுகள் இது எல்லாமே அந்த பழவேற்காடு ஏரியிலன்றது பழவேற்காடு ஏரி என்பது பெரிய அளவில் இருக்குது. அந்த பழவேற்காடு ஏரியில் கலக்கும் பட்சத்தில் மீன்களுடைய வளர்ச்சி என்பது குறைவாகத்தான் இருக்கும். மீன்கள் அழிவுக்கு நோக்கமாக இருக்கும். அதனால் தங்கள் வாழ்க்கை முடிந்துவிடும். அதே போன்று மீனவர் சமுதாயத்திற்கு, ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய மீனவர் சமுதாயத்திற்கு உள்ளூர் மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு என்பது குறைந்தபட்சமே கிடைக்கும் வகையாக உள்ளது. அதில் அந்த பகுதியில் உள்ள மீனவர்கள் குடும்பத்தில் வீட்டுக்கு ஒருவர் சுமார் 40,000 50,000 மீனவர்கள் உள்ளார்கள் என்றால் அந்த பழவேற்காடு அதானி துறைமுகம் வருகிறது என்று உறுதியளிக்கும் பட்சத்தில் அந்த மீனவர் குடும்பங்களுக்கு எங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று வாய்மொழி உறுதி அல்லாமல் எங்களுக்கு அரசு சார்பில் ஏதேனும் ஆதாரமாக அல்லது மாவட்ட ஆட்சியரோ வட்டாட்சியரோ வருவாய் கோட்டாட்சியரோ போன்றவர்கள் எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு இல்லத்தில் ஒருவருக்கு படித்த பட்டதாரிக்கு ஏற்ற வேலை அல்லது படிக்காதவருக்கு ஏற்ற வேலை நாங்கள் வழங்குவோம், அதற்கு முழு பொறுப்பும் அரசு உள்ளது. அவ்வாறு செய்யாத பட்சத்தில் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுவதோ அல்லது மாவட்ட ஆட்சியரிடமோ இல்லை வட்டாட்சியரிடமோ முறையிடலாம். இதற்கு உங்களுக்கு தீர்வு வழிவகை காணப்படும் என்று உறுதியளித்தால், வாக்குறுதியாக அளிக்கப்பட்டால் அந்த துறைமுகம் எங்களுடைய மீன்பிடி தொழிலை விட்டு நாங்கள் வேலைக்கு சென்று எங்கள் வாழ்க்கையை ஓட்டுவோம். ஆனால் எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மீன்பிடி தொழில்தான். அதுவும் கடலுக்கும் செல்ல முடியாது. கடலுக்கு சென்றால் சுமார் நாங்கள் இந்த பகுதியில் உள்ள இந்த பொன்னேரி பகுதியில் உள்ள குடும்பங்கள் மட்டும் 20-30 குடும்பங்கள் கடலுக்கு சென்று இலங்கை தமிழர்களிடத்திலே பலியானவர்கள் எண்ணிக்கையும் உள்ளது. அந்த இலங்கை தமிழர்களில் பலியானோர் எண்ணிக்கையில் சுமார் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் என்று அரசு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊக்கத்தொகை என்பது கொடுக்கும். ஆனால் அந்த ஊக்கத்தொகை கூட அறிவிப்பாகத்தான் உள்ளதை தவிர எங்களுக்கு இதுவரை
பெறப்பட்டதா என்றால் கேள்விக்குறியாகத்தான் உள்ளது என்று குறிப்பிடுகின்றனர். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு விஜய்யுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? திருவேற்காடு பகுதியில் அந்த திருவேற்காடு பகுதி இந்த பொன்னேரி பகுதியில் பார்த்த வரையிலும் இதுதான் பெரிய ஒரு பகுதிகள். இங்கே மீனவர்கள் சமுதாயம் அதிகமாக உள்ளனர். அதுக்கடுத்த வன்னியர், தலித் போன்ற சமுதாயத்தில் இருக்கின்றனர். டிவிக்கு சார்பாக சிலம்பரசன் அவர்கள் நிறுத்துவதாக போட்டியிடுவதாக இருக்குது. சிலம்பரசன் அவர்கள் என்னன்னா அவருக்கு பொறுத்த அளவில் ஆதரவு என்பது அங்கே குறைவாகத்தான் உள்ளது. ஏனென்றால் சிலம்பரசன் அவர்கள் மீது மக்களிடையே நிறைய அவப்பெயர்கள் உண்டாகியுள்ளது. சிலம்பரசன் அக்கட்சியில் ஏதோ பொறுப்பிலும் உள்ளார், இளைஞரணி பொறுப்பிலும். இளைஞரணி பொறுப்பில் இருக்கும்போது இளைஞர்கள் மத்தியில் தான் அவருக்கு அந்த செல்வாக்கு என்பது கணிசளவில் தான் உள்ளது. அவர் போட்டியிடுவதாக தகவல் நமக்கு கிடைத்துள்ளது. இங்கே நீங்கள் பல போராட்டங்கள், மீனவர்களுடைய போராட்டம் அப்படி இப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க சூழியல் அதுக்காகவே ஒரு அணியெல்லாம் வச்சுருக்காங்க, நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு மீனவர்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறது? இந்த பொன்னேரி சட்டமன்ற பகுதியில் பொறுத்தவரையும் நாம் தமிழர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு வாக்கு எண்ணிக்கை என்பது கிடையாது. ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியின் மீது பெரிய அதிருப்தியில் தான் உள்ளார்கள். அப்பகுதியில் எல்லா பகுதியும் நாம் தமிழர் மீது ஆதரவாக இருந்தாலும் இங்கே மீனவர்களுக்கு எந்த ஒரு, ஏனென்றால் அடிக்கடி சீமான் அவர்கள் நான் மீனவர்களுக்கு இதுவாக இருக்கிறேன், நான் மீனவர்களுடைய போராளியாக இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டாலுமே, நான் பிரபாகரனுடைய தம்பி என்று இருந்தாலுமே, சீமான் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும், கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்று கூறுகிறாரே தவிர அதற்காக வாய்மொழியை தான் கூறுகிறாரே தவிர எந்த இடத்திலும் தீர்மானமோ அல்லது எதுவோ போடவில்லை. இது எங்கள் மீனவர்களின் வாழ்க்கையை அளிப்பதற்கு, அவர் வாக்கு பெறுவதற்காக பல பொய்களை, உருட்டுகளைத்தான் உருட்டுகிறார் சீமான் அவர்கள். மீனவர்களுக்கு என்றும் உறுதுணையாக யாரும் இருப்பதில்லை. அதில் அதிமுக உறுதுணையாக இருந்தது. அவர்கள் தற்போது சரியான நிலைப்பாட்டிலும் சரியான அரசியல் கட்சி தலைவர்களும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் மீனவர்களுடைய இது என்பது பெரிய அளவில் இப்பகுதியில் பாதிக்கப்படுவது தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மீனவர்கள் அதிகமாக இருக்காங்க, அவங்க அந்த தொழிலை பற்றி கவலைப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி துரை சந்திரசேகர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அங்கே எப்படி வெற்றி பெற்றார்? அது திமுகவுடைய கூட்டணிங்கிறதுனால வெற்றி பெற்றாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அவருடைய பர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த சட்டமன்ற தொகுதியில் எப்படி இருக்குது? துரை சந்திரசேகர் பொறுத்தவரையும் நமக்கெல்லாம் தெரிந்தது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தெரிந்தார், அறிமுகமானார். அதுவரை மக்கள் மத்தியில் அவர் ஒரு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி, சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி ஒரு சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர் ஆவார். அது குறிப்பிடத்தக்கது. இந்த சட்டம் படித்த வல்லுநர் என்பதாலே அவர் அதை சட்டத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மீனவர்களுக்கு, தலித்துக்கு மற்றும் பல்வேறு பகுதியில் உள்ள நசுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக குரல் கொடுக்கவும், அவர்களுக்கு இலவசமாக நான் வாதாடுகிறேன் என்று முன்னின்றதும், இது போன்று பல்வேறு சம்பவங்கள் அந்த பகுதியில் அவர் செய்திருக்கிறார். இவர் துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றது என்பது 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிய அளவில் இவருக்கு ஆதரவு இல்லை. இவர் சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்தாலும் அமைச்சரோ அல்லது கூட்டணி கட்சி என்பதால் மேலிடத்தில் இவருக்கு பெரிய செல்வாக்கும் இல்லை. அவர் மக்களிடத்தில் போய் கூறுவதாவது, நான் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவன் என்பதாலே, நான் இங்கே எம்எல்ஏவாக இருப்பதனாலே என்னை எந்த நிகழ்ச்சிகளுக்கும், அரசு நிகழ்ச்சிகளுக்கும் அழைப்பதில்லை. அது கூட்டணி கட்சிகள் பெரிய சதிகள் ஈடுபடுகின்றனர். அதே போன்று என்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை என்று பலரிடம், மக்களிடத்தில் அவர் கண்ணீர் வழங்க கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இங்கே பலராமனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கார்? அதிமுகவை சேர்ந்தவர், 2 முறையும் அவர் போட்டிட்டு இருக்காரு, 2016 வெற்றியும் பெற்றிருக்கிறார். இங்கே அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிறுநியம் பலராமன் அவர்களுக்கு பெரிய அளவில் அந்த பகுதியில் செல்வாக்கு என்பது இருக்கிறது. எதனால் செல்வாக்கு இருக்கிறது என்பால், இந்த பகுதியில் பொறுத்தவரை நசுக்கப்பட்ட மக்கள், அதாவது வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கக்கூடிய மக்கள் என்பதாலே இவர் அங்கே நடக்கக்கூடிய இறப்பாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, காது குத்தாகவோ அல்லது மஞ்சள் நீர் அட்டுவில் எந்த ஒரு சடங்காக இருந்தாலும், சம்பிரதாயமாக கோவில் திருவிழாவாக இருந்தாலும் அல்லது தேவாலயத்தில் ஏதாவது விசேஷங்கள் நடந்தாலும், மசூதியில் ஏதாவது நடந்தால் கூட அனைத்திலும் சென்று பங்கேற்று அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பதாக அவர் பலராமன் அவர்களிடத்தில் நல்ல ஒரு நற்பெயரை பெற்றுள்ளார். இதனால் தான் இவர் அதிமுகவில் ஒரு ஜாம்பவனாகும் என்று குறிப்பிடுகின்றனர்.
ஆனால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு எந்த நேரத்தில் பலராமனை சென்று கேட்டால் கூட அவர் நான் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை என்று குறிப்பிட்டதே இல்லை. என்னென்றால் சிலரெல்லாம் நான் ஆட்சியில் இருந்தால் தான் செய்வேன், எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று குறிப்பிடுவார்கள். அவர் இது போன்று நான் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, என்னை ஏன் வந்து சந்திக்கிறீர்கள் என்று எப்போதும் கூறியதில்லை என்றும், அவர் எப்போது எதை கேட்டாலுமே சரி அவ்வாறா, சரி நான் பார்க்கிறேன், என்னால் முடிந்தது செய்கிறேன் என்று குறிப்பிடுவார் என்று பலராமனுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல நற்பெயரை உண்டாகியுள்ளது. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு மத்திய அரசு திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு, மீனவர்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் போய் சேர்ந்திருக்குதா? மீனவர் சமுதாயத்திற்கு மட்டுமல்லாமல் எல்லா சமுதாய மக்களுக்கும் மத்திய அரசு திட்டங்கள் என்பது பெருமளவில் தான் போய் சேர்ந்துள்ளது. அந்த பகுதிகளை பொறுத்தவரை மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்து நிறையவே பலனடைஞ்சிருப்பதாக மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது மத்திய அரசு. மோடி குறித்து அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க? பிரதமர் மோடி அவர்கள் நல்ல நற்செயல்கள் தான் செய்துள்ளார், நிறைய திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். ஆனால் அதை ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு மறைத்து ஏமாற்றி நாங்கள் தான் செய்தோம் என்று மார்த்தட்டி கொள்வதாக அந்த பகுதியில் உள்ள தலித் மக்களாக இருக்கட்டும், மீனவ மக்களாக இருக்கட்டும் குறிப்பிடுகின்றனர். அதை தாண்டி இவர்கள் செய்ய வேண்டிய திட்டங்கள், அதாவது மாநில அரசு செய்ய வேண்டிய கிராமப்புற சாலைகள் அமைக்க வேண்டியது, குடிநீர் குழாய்கள் அமைப்பது, கால்நடைகளுக்கு பராமரிப்புக்கு ஊக்கத்தொகை அளிப்பது, இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மாநில அரசுடைய திட்டங்கள் இருக்கு. இது எதையுமே செயல்படுத்தாமல் மத்திய அரசு கொடுத்த திட்டங்களை தனக்கு சாதகமாக செயல்படுத்தி அவர்கள் நாங்கள் தான் செய்தோம் என்று திமுக பொய்யான வாக்குறுதிகளையும் பிரச்சாரத்தையும் உருவாக்குகிறது என்று பொன்னேரியில் உள்ள மக்கள் புரிதலாக கூறுகின்றனர். பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு நீண்ட கால கோரிக்கைகள்னு என்ன இருக்குது? வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த விஷயங்களை செஞ்சாதான் நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்னென்ன விஷயங்கள்லாம்? பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கை என்பது ஒரே ஒரு கோரிக்கை, சுமார் 5 கோரிக்கைகள் வைத்துள்ளனர். அதில் முதல் கோரிக்கையாக பெரும்பாலுமான சமுதாய மக்கள் கூறியுள்ளது 10 ஆண்டுகள் மேல் எந்த ஒரு தனி தொகுதியும் இருக்கக்கூடாது. அதற்கு மேல் எந்த ஒரு தனி தொகுதியும் இருந்தால் அது அடுத்த கட்ட சமுதாய மக்களின் வளர்ச்சியும் வாழ்வாதாரத்தையும் கெடுக்கும். ஆகையால் இருக்கக்கூடிய சுமார் 65% இருக்கக்கூடிய மாற்று சமுதாயம், மாற்று ஜாதியினருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். ஆகையால் இதை பொது தொகுதியாக அமைத்து தர வேண்டும். ஏனென்றால் ஆளும் கட்சியான திமுகவாக இருந்தாலும் சரி, இதற்கு முன்பு ஆண்ட அதிமுகவாக இருந்தாலும் சரி, இதை யாரும் செயல்படுத்தவில்லை. ஏன் இத்தனை ஆண்டுகளாக இதை தனி தொகுதியாக வைத்துள்ளீர்கள்? இதை பொது தொகுதியாக மாற்றுவதற்கு யாரும் முயற்சிக்காதது ஏன்? இது கணிதம் அறிவிப்பு கூட கொடுக்காதேன்னு இதனால் பல ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் போராடியுள்ளனர். ஆனால் எந்த பலனும் இல்லை என்று குறிப்பிடத்தக்கது. இது முதல் கோரிக்கையாக உள்ளது. இரண்டாம் கோரிக்கையாக பழவேற்காடு முதல் பொன்னேரி வரை செல்லக்கூடிய பகுதிகளில் இந்த சாலை என்பது சுமார் மாலை 5 மணி முதல் இரவு 9-10 மணி வரை காலகட்டத்தில் அங்கே செல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் வாகனம் 5-6 மணி நேரம் காத்திருந்து ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இந்த சாலையை விரிவாக்கப்படுத்தி தர வேண்டும் என்றும், மேலும் இந்த பொன்னேரி பகுதியில் உள்ள தேரடி பகுதியில் உள்ள ரயில் சுரங்கப்பாதையை, பழைய காலத்து சுரங்கப்பாதையை விரிவுபடுத்தி அதை மேம்பாலமாக மாற்றி அமைத்து போக்குவரத்து பாதிப்பில்லாமல் செய்து தர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். அதை தொடர்ந்து அங்கே உள்ள விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளதாவது, விவசாயத்தின் நாட்டின் முதுகெலும்பு என்று முதலமைச்சர் அடிக்கடி கூறுகிறார். டெல்லியில் விவசாயிகள் போராட்டங்கள் நடத்திய போதெல்லாம் கூட பிஜேபி விவசாயிகளுடைய எதிரி, நாங்கள் தான் விவசாயிக்கு ஆதரவாக உள்ளோம் என்று மார்த்தொட்டி கொள்ளும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திருவேற்காட்டு பகுதியில் உள்ள விவசாயங்கள் முழுமையாக அழிந்து வருகிறது. இது குறித்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் இனிமேல் இறால் பண்ணை என்பதே இந்த பகுதிகளில் வைக்கக்கூடாது, அமைக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தும் அதை சில திமுகவுக்கு சாதகமாக உள்ள சில கட்சி நிர்வாகிகளுக்கு செயல்படுத்தாமல் அங்கே அவர்கள் இறால் பண்ணையை அமைத்து வருகின்றனர். இது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடத்திலும் பொன்னேரி வருவாய் ஆட்சியர் வட்டாட்சியர் இடத்தில்
பல முறை மனுக்களாக கொடுத்தும் எந்த பலனும் இல்லை என்கிறார்கள். இதில் குறிப்பாக காஞ்சிவாயில், திருப்பாக்கம், பாக்கம், தேவம்பட்டு போன்ற கிராமங்களில் விவசாயம் என்பது முழுமையாக அழிந்து விட்டது. அதே போன்று குடிநீர் கூட அவர்களால் குடிக்க முடியவில்லை. ஏனென்றால் குடிநீர் குடித்தால் கூட இப்பகுதியில் இருந்து கிட்னி பாதிப்பு என்பது அதிக அளவில் இருப்பது. இந்த இறால் பண்ணை அமைப்பதால் குடிநீர் அனைத்தும் உப்பு தண்ணீராக மாறிவிடுகிறது. அதாவது உப்பு தண்ணீர் என்றால் கடலில் இருக்கும் உப்பு தண்ணீர் இருந்தால் கூட அது மீன்கள் வாழ்வதற்கு தகுதியான ஒரு தண்ணீராகவே இருக்கும். ஆனால் இந்த இறால் பண்ணை அமைத்து அதில் வரக்கூடிய உப்பு தண்ணி என்பது நிலத்தில் விடப்பட்டால் நிலத்தின் தன்மை என்பது மோசமடைந்து அதன் நீர்நிலைகளும் மோசமடைந்து விவசாய நிலங்களும் சுற்றுச்சூழலும் முழுமையாக பாதிப்பு அடைகிறது. அதனால் இந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இறால் பண்ணையை அமைக்க கூடாது என்று சட்டசபையில் தீர்மானம் ஏற்ற வேண்டும். இறால் பண்ணை அமைக்காமல் தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை முன்வைக்கின்றனர். இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முழுவதுமாக கள ஆய்வு செய்திருக்கீங்க. மீனவர்கள், அது மட்டும் இல்லாமல் மாற்று சமுதாயத்தினர் எல்லாரையும் கூட மீட் பண்ணியிருக்கீங்க. இப்பொழுது யாருக்கு சாதகமாக இருக்கிறது? ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் துரை சந்திரசேகர் வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் அவர் மக்களுக்கு பெரிய அளவு எதுவுமே செய்யலை. அவர் வக்கீல் அப்படிங்கிற முறையில் இருக்கிறார். ஆனால் அந்த மக்களோடு மக்களாக இருப்பவர் பலராமன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறீங்க. இந்த தேர்தல் 2026 தேர்தல் யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? இந்த 26 சட்டமன்ற தேர்தல் என்பது யார் பொன்னேரி சட்டமன்ற தொகுதியை தனி தொகுதியிலிருந்து பொது தொகுதியாக அறிவிக்கப்படும், அதை நாங்கள் நிறைவேற்றி தருகிறோம் என்று வாக்குறுதி அளிக்கிறாரோ அவர்கள்தான் வெற்றி பெறுவதற்கு முழு சாத்தியம் உள்ளது. அவ்வாறு கூறும், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த டிவிகேவாக இருந்தாலும் சரி, யார் இந்த வாக்குறுதி அளிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவது என்பது நிச்சயம். அதைத் தொடர்ந்து அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவு அப்பகுதியில் உள்ளது. அதே போன்று நாம் தமிழருக்கோ அல்லது விஜய் அவர்களுக்கு இப்பகுதியில் பெரிய அளவில் அந்த பொன்னேரி சட்டமன்ற தொகுதியில் ஆதரவு என்பது இல்லை. இந்த சட்டமன்ற தொகுதியில் ஏன் ஆதரவு இல்லை என்றால், இங்கே இருக்கும் சில கல்லூரி நிறுவனங்கள், அது பெயர் குறிப்பிடவில்லை, சில கல்லூரி, தனியார் கல்லூரி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய கட்சியினை சார்ந்தவர்கள் அதிமுகவில் முக்கிய புள்ளிகளாக வகுத்து வருகின்றனர். பொன்னேரி பகுதியில் உள்ள, கவர்பேட்டையில் உள்ள கல்லூரி நிறுவனங்கள், இந்த கல்லூரியில் உள்ள மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் அனைவரும் அதிமுகத்தான் வாக்களிக்க வேண்டும் என்று கல்லூரிக்குள்ளே பிரச்சாரங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், கல்லூரி மாணவர்களுக்கு அறிவுரை கூறி நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு, மாணவர்களுக்கு நாங்கள் இது செய்கிறோம் அது செய்கிறோம் என்று அந்த கட்சியை சார்ந்த, அதிமுகவை சார்ந்த நிர்வாகிகள் அவர்களுடைய முழு பிரச்சாரத்தையும் கல்லூரிகளில் தொடங்கியுள்ளனர். அதனால் கல்லூரியில் இருக்கும் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் அதிமுகவுக்கு அதிக அளவில் வாக்களிப்பார்கள் என்று இப்பகுதியில் தெரிய வருகிறது. ஸோ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக தனி தொகுதியாக இருக்கிறது. இது பொது தொகுதியாக மாற்றுகிறோம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கக்கூடிய கட்சிக்கு ஆதரவும், இயல்பாகவே இங்கே அதிமுகவிற்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. அதனால் அதிமுகவுக்கு ஒரு சின்னதாக ஒரு எட்ஜ் இருக்குது. மேலும் இங்கே பல தனியார் கல்லூரிகள் இருக்கிறது. அந்த கல்லூரிகள் அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறது. அங்கே இப்பொழுதே பிரச்சாரம் தொடங்கிவிட்டார்கள். அதனால் அந்த பெற்றோர், மாணவர்கள் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறதும் இந்த கள ஆய்வில் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்குன்னா, பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இளைய வாக்காளர்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சிக்கோ தாவேக்காக்கோ அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் இந்த தொகுதியில் அந்த தாக்கம் அந்த அளவிற்கு இல்லை அப்படிங்கிறதும் கள ஆய்வு சொல்கிறது. ஆகவே இந்த தொகுதியை பொறுத்தளவு, அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பொன்னேரி தனி தொகுதியில் அதிமுகவுக்கு ஒரு சிறிதளவு முன்னிலை இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய கள ஆய்வு சொல்கிறது. மீண்டும் இன்னொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.